ஹல்லேலூயா. புதிய வருடத்துல ஜனவரி மாதம் 25 அவங்களுடைய ஒரு வருடத்துடைய நாள் மறித்து அதனுடைய நினைவு நாளாக ஸ்தோத்திர கூட்டத்தை நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறோம். எனவே அந்த நாளுக்காக நாம் ஆயத்தமாகுவோம். சகோதரியை குறித்ததான எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம், நல்ல விஷயங்கள் தான் எல்லாமே. அவை இனி அந்த நாட்கள்ல ஷேர் பண்ணலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கூட்டங்களுக்கு செபித்துக் கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, அடுத்து ஒரு பெரிய இழப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அருமையான நம்முடைய சபையை சேர்ந்த அருமையான சகோதரன் அன்பு தம்பி கொர்நேலியு, அன்பு கொர்நேலியு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதிர்பாராத நேரங்களிலே கர்த்தர் ஆசீர்வதித்து ஸ்தோத்திரம் சின்னவனை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஆசீர்வதித்து கர்த்தர் நமக்கு கொடுத்தார். சகோதரனை அவருடைய பாதத்தில் ஆண்டு ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. நம்ம ஆத்மாவை நம்ம என்ன பண்ண முடியுதுங்க, பிடித்து வைத்துக் கொள்ளவே முடியாது. ஓட்டம் முடிந்தது, உன்னுடைய பணி முடிந்தது. குறுகிய காலத்துக்குள்ளாக குடும்பத்துக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவரை தம்பி செஞ்சுட்டு போயிட்டார். ஸ்திரப்பட கர்த்தருக்குள்ள நிலைநிற்கும் பொழுது இழப்புக்கு இரட்டத்தனையான காரியத்தை குடும்பத்துக்கு செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாங்களாம் செய்ய மாட்டோம். சாதாரண மனுஷன்தான். ஆனா ஆவிக்குரிய ஊழியக்காரனா நாங்க செய்வோம். மாம்சத்துல பேசுற, ஆவியில பேசுற என் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். நேசு கைவிடவே மாட்டார். தொடர்ந்து நம்ம செபித்துக் கொள்வோம். அது மாத்திரம் கிடையாது, நம்முடைய சபையை சேர்ந்த சகோதரி எழிலரசி பிரசன்னகுமாரி குறுகிய காலங்களிலே இயேசுவின் அன்பை அறிந்து ஊழியத்துக்காக தன்னை அர்ப்பணிச்சு ஆண்டவருடைய வழியில மூலமாக இந்த குடும்பம் கர்த்தருடைய சபைக்கு அறிமுகமானது. சகோதரி கர்த்தருக்காக ஊழியத்தை செய்வதில் ஆர்வம் கொண்டவங்க. ஒரு வருஷம் இறையர் கல்வியை கூட முடிச்சாங்க. ஆனா கணவனுக்காக ரொம்பவும் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு ஜெபித்த சகோதரி ஒவ்வொரு முறையும் கலக்கங்களோடு ஓட்டத்தோடு வந்து இந்த இடத்துல கணவருக்காக செவியுங்க செவியுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கொள்வாங்க. சகோதரன் சிறிதர் அவர்கள், லூக்கா சிறிதர் அவர்கள் நம்மோடு இல்ல, அவங்க இளைப்பாடி கொண்டிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய ஒரு இழப்பு தான் நம்முடைய திருச்சபைக்கு. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அந்த குடும்பத்தை கர்த்தர் தேற்ற ஆண்டவர் அவர்களை பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வருகின்ற புதிய ஆண்டில புதிய நன்மைகளை செய்ய கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அது மாத்திரமல்ல, நம்முடைய கர்த்தர் புதிய விதைகளை செய்யணும். கையெழுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நன்மைகளை செய்வார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. நமக்கு நேரம் ஆகிக்கொண்டே இருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் அப்படியாக அந்த அபிஷேக கூட்டத்துக்குள்ளாக நம்ம இன்னும் ஒரு சில நிமிடத்துக்குள்ளாக அந்த அனாயிட்டுக்குள்ளாக போக போறோம். அதை தொடர்ந்து புதிய வருஷத்தினுடைய ஆசீர்வாதங்களை பெறுகிறோம். ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் கர்த்தர் நன்மை செய்தார். ஹல்லேலூயா. இயேசுவை அறிந்து குடும்பமாக அவருக்காய் வாழ்வதுதான் அந்த உலகத்துல பாக்கியமான வாழ்க்கை. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசப்பா ஹல்லேலூயா. சந்தலையா கூட இறந்துட்டாங்க. இந்த சபைக்கு வந்த சகோதரன் ஹல்லேலூயா. பல இழப்புகள் சமுதாயத்துல மாத்திரமல்ல, கிறிஸ்துவ சமுதாயத்துல, கிறிஸ்துவ உலகத்துல, நம்ம தேசத்துல அநேகர் மறித்தாங்க கொரோனாவால. தேசத்துக்கு கர்த்தர் பாதுகாவலை கொடுக்க திறப்புல நின்று ஜெபிப்போம். ஹல்லேலூயா. விடாப்படியா கர்த்தரை நோக்கி மன்றாடுவோம். நம்மளுடைய ஜெபத்தின் மூலமாக நம்மளுடைய இடங்களிலே, நம்மளுடைய பகுதிகளிலே கர்த்தர் மாபெரும் அற்புதங்களை, அதிசயங்களை கர்த்தர் செய்வார். ஆசை எல்லாம் ஏசப்பா என்ன தெரியுமா? குடும்பமா வந்து கர்த்தர் சமூகத்தில் நின்று கர்த்தரை துதிக்கணும், ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பக்கத்துல சொல்லுங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். சிரிச்சுட்டே சொல்லுங்க, துக்கமா தான் இருக்குது. ஹல்லேலூயா. உங்க கவலைகள் தீரும், உங்க வேதனைகள் போகும், உங்க கண்ணீர்கள் துடைக்கப்படும். ஏன்னா ஏசப்பா நமக்காக காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏசாயா 51 அதிகாரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல ஒரு சில வசனங்களை குயிக்கா சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதித்து தேவ சமூகத்துல அந்த அபிஷேகத்தினுடைய அனைத்தையும் பெற்றுக்கொண்டு புதிய வருடத்துல புதிய காரியங்கள் நம்ம பெற போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 51 அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தொடர்ந்து நாம இந்த வசனங்களை கேட்போம். புது வருஷத்துல புதிய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். எத்தனாவது வசனம்? 3வது வசனம். கர்த்தர் சொல்றார்,
எங்களை ஆண்டவர் ஆறுதல் படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட ஏற்றுக்கொள்ள முடியலதான், ஆனா கர்த்தர் ஸ்தோத்திரம். எங்களை ஆண்டவர் ஆறுதல் படுத்தினார், ஆறுதல் தந்தார். உங்களுக்கும் அதேதான். ஆமென், நமக்கும் அதேதான், சபைக்கும் அதுதான். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளை ஆறுதல் படுத்தக்கூடியவர் இயேசு கிறிஸ்து. நம்மளை ஆமென், நம்முடைய துயரங்களை போக்குறவர் இயேசு கிறிஸ்து. இந்த வருஷமெல்லாம் நம்மளை காத்தார். He carried us. He will carry. Amen, hallelujah. That is the blessed hope of every true believer of the Lord Jesus Christ. Amen, hallelujah. Amen. என்னை அவர் ஆமென் சுமப்பார், இதற்கு மேலும் சுமப்பார் என்கின்ற மாபெரும் ஒரு பெரிய நம்பிக்கை கொண்ட ஒரு விசுவாசி சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென், ஹல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படுவதாக. 2வது வசனம், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்க. அவன் ஒருவனா இருக்கையில நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த திருசபையை ஆண்டவர் பெருக செய்திருக்கிறார். ஆமென், நம்முடைய திருசபை குடும்பங்களை பிள்ளைகளை கர்த்தர் பெருக செய்திருக்கிறார். ஆமென். எத்தனையோ லாக்டவுன்ல ஆமென், எத்தனையோ வேலை இழப்புகள் வந்த பொழுது, எத்தனையோ விதமான லாசஸ் வந்த பொழுதும் பிள்ளைகளுக்கு குறைவில்லாமல் ஆகாரத்தை கொடுப்பதற்கு கர்த்தர் திருசபைக்கு உதவி செய்தார். இதற்கு என்ன செய்வீங்க? Thank you Jesus என்று சொல்லிட்டு let us give a loud clap offering to the Lord Jesus Christ. எல்லா கைகளும் நல்லா கவிதை பேசுவோம். ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென், நன்றி செய்தார். ஆமென். அநேகர மரண வாசலுக்குள்ளாக இருந்து ஆமென் கர்த்தர் மீண்டும் கொண்டு வந்தார். ஆமென், கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. மரணம் என்னன்னு சொல்ல ருசித்து பாருங்க. அவையிலிருந்து வெளியே வர கர்த்தர் உதவி செய்தார். எதுக்கு தெரியுமா? அவருக்காக இன்னும் ஓடுவதற்கு. ஆமென். இது மாத்திரம் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான சகோதரன் மணி ஆமென், கர்த்தர் ஸ்தோத்திரம். மத்தியில் 2 வருஷத்துல 3 வருஷத்துல இறந்து போனாங்க. காமாட்சி. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, இப்ப அடுத்த வசனத்துக்கு வாங்க. கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். குயிக்கா போகிறேன். வசனம் 4 வாசிங்க நீங்க. எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபித்தேன். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய வசனத்தை இந்த வருஷத்துல எத்தனை பேர் ஒரு முறையாவது பைபிள் படிச்சு முடிச்சீங்க? Thank you brother, God bless you. 2 முறையாவது படிச்சவங்க? ஒரு முறையா? வெரி குட். என்ன வயசு உங்களுக்கு? இந்த வருஷத்துலயா? இந்த வருஷத்துக்கு வந்துட்டீங்களா? சரி, இந்த வருஷம் கர்த்தர் ஸ்தோத்திரம். வசனத்தை ஆமென், புது வருஷத்துல ஒரு தீர்மானம் பண்ணுங்க. 6 மாசத்துக்குள்ளாக என்ன பண்ணுவேன்? பைபிள் படிச்சு முடிப்பேன். அடுத்த 6 மாசத்துக்குள்ளாக இன்னொரு முறை படிச்சு முடிப்பேன். 2 முறை படிச்சு முடிச்சிடலாம். ஆமென், ஹல்லேலூயா. நேரத்தை கொடுங்க ஆண்டவருடைய வசனத்துக்கு. ஆமென், கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வசனம் ஆமென் நம்மளை விடுதலையாக்குகிறது. இயேசுவின் வார்த்தை நம்மளை விடுதலையாக்குகிறது, நம்மளை சுகப்படுத்துகிறது, நம்மை இந்த பூமியில வெற்றியுள்ளவர்களாக வாழ வைக்கிறது. அதுதான் இந்த வசனம் சொல்கிறது. அது 1வது வசனத்தை பாருங்க. நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். யாரெல்லாம் ஆண்டவருக்கு செவி கொடுத்தாங்களோ அவங்களெல்லாம் ஆண்டவர் அவங்க இந்த வருஷத்துல ஆண்டவர் மகிமையாக மேன்மையாக வச்சிருந்தாரு. ஆமென், ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம ஆண்டவருடைய வசனத்தை ஒரு காதுல கேட்டு மறு காதுல விட்டுட்டு போனாங்களோ, மனுஷனுடைய வார்த்தையை பார்த்து மனுஷனுடைய தோற்றத்தை பார்த்து அவனுடைய சிந்தைகளை கேட்டு அவன் பின்னாடி போனாங்களோ, அவங்களுடைய நிலைகள்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, என்ன நம்பி வந்த பிள்ளைகளை நான் என்ன பண்ண மாட்டேன், கைவிடவே மாட்டேன். ஒரு